மோடி வேண்டும் மோடின்னு ஒரு வழியாக மோடி மறுபடியும் ஆட்சியை பிடிச்சிட்டாரு. ஸோ நேற்று எலெக்ஷன் ரிசல்ட்டு பெரிய அளவில் இந்தியா ஃபுல்லாக பிஜேபி வந்து ஆட்சியை பிடிச்சிட்டாங்க. ஸோ எப்படி இருந்துச்சு இந்த எலெக்ஷன் டே உனக்கு? நல்லா போச்சு. மோடி அலை வந்து ரொம்ப தீவிரமாக இருக்குது அப்படின்றத நேற்று ரிசல்ட்ஸ் மூலமாகவே நம்ம பார்த்தோம். இதில் என்னென்னா நம்ம அமித்ஷா ஃபேக்டர் தான் இப்போ எல்லா இடத்துலையும் பேசு பொருளாக இருக்குது. எவ்வளோ வந்து ஒரு தீவிரமாக களத்தில் இறங்கி பாஜகக்காக ஒர்க் பண்ணியிருக்காங்க, பாஜகக்காக மக்களை திரட்டியிருக்காங்க, வாக்கு வங்கி எப்படி அவங்க வந்து ஸ்ட்ராட்டஜிக்கலாக யோசித்து திரட்டியிருக்காங்கங்கிறத வந்து அமித்ஷாவை அடிச்சுக்கவே முடியாது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் பேசிகிட்டு இருக்காங்க. ஆமாம், அதாவது கிங் மேக்கர்ஸ் அப்படின்னு சொல்லி சந்திரசேகர ராவ், சந்திரபாபு நாயுடு, முலாயம் சிங் யாதவ், அகிலேஷ் யாதவ் அவங்க குடும்பம், அதன் பிறகு மம்தா பானர்ஜி, மாயாவதி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய லாலு, தேஜஸ்வி யாதவ், இப்படி ஒவ்வொரு மாநிலத்திலையும் இவங்கெல்லாம் கிங் மேக்கராக இருப்பாங்க அப்படின்னு நினச்சி இங்கே வந்து தொடர்ந்து இந்த எலெக்ஷன் ஆரம்பிக்கப்பட்டதுலேருந்து இவங்க தான் இந்த பிரதமரை தீர்மானிக்க போகிறவங்களா இருக்க போகிறாங்க. அது காங்கிரஸ் தலைமையில் ஆட்சி வந்தாலும் சரி, இல்லது காங்கிரஸ் அல்லாத ஒரு ஆட்சி வந்தாலும் அப்படின்லாம் பேசு பொருளானுச்சு. ஆனால் கிங் மேக்கர் ரோல்லாம் யாருக்கும் கிடையாது. ஒரே கிங் நாங்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மோடி அமித்ஷா காம்போ திரும்ப வந்திருக்கிறாங்க அப்படிங்கிறது தான். இவ்வளவு ஆன்டி இன்கம்பன்சிக்கு மத்தியில் இப்படியான ஒரு பெரிய, அதுவும் வந்து நீ கூட மோடி அலை இன்னும் இருக்குங்கிறத புரிஞ்சுக்க முடியாது. மோடி அலை வந்து ஒரு சுனாமி. நாம் 33% போன வாரங்கள்லாம் பேசின மாதிரி எக்ஸிட் போல் வந்தப்போ என்ன ஒரு மோடி சுனாமி மாதிரி காமிக்கிறாங்களே நம்பர்ஸ் அப்படின்னு பேசினோம். அந்த நம்பர்ஸை வந்து நேற்றுக்கு திரும்ப வந்து கண்ணில் பார்க்கும்போது ஒரு ஆச்சரியம் இருந்ததை தவிர்க்க முடியல. செஃபாலஜிஸ்ட், அதாவது இந்த கருத்து கணிப்புலாம் நடத்துவாங்கல்ல, அந்த அனாலிசிஸ் பண்ணக்கூடிய பிரதீப் குப்தா அப்படிங்கிறவர் நிறைய பேர் வந்து நான் சொன்னதை வந்து நம்பலை, என்னை வந்துட்டு எதிர்த்து அவ்வளோ ட்ரால் பண்ணாங்க, இவ்வளோ வந்து மக்கள் எதிர்ப்பு இருக்கு, எப்படி வந்து இந்தியாவுடைய இது இவ்வளோ மக்கள் எதிர்ப்பு இருக்குது, எப்படி அவங்க வின் பண்ணியிருப்பாங்க அப்படின்ற விஷயத்தை வச்சு என்னை பயங்கரமாக ட்ரால் பண்ணாங்க. பட் ஆனால் அது எல்லாத்தையுமே நான் கரெக்டாக தான் அனலைஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்ற ரிசல்ட் வந்திருக்கிறது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்னோடய ஒர்க்கை வந்து நான் சரியாக பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு கண் கலங்கிட்டார் நேற்று ஒரு பேட்டியில். கரெக்டு, அதை பார்த்தேன், நானும் பார்த்தேன். ஆனால் அவர் பிரதீப் பேசினதுலேருந்து என்ன ஒரு விஷயம் தோணுதுன்னா, அப்போ தமிழகத்தில் மட்டும்தான் வந்து அரசாங்கத்துக்கு எதிரான ஒரு மனநிலை அப்படிங்கிறது, ஆன்டி இன்கம்பன்சி அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் மட்டும்தான் இருந்துச்சா, மற்ற மாநிலங்களில் குறிப்பாக வட மாநிலங்கள்லாம் இல்லையா, இல்லை இருந்து இப்படியாச்சா, இல்லை இல்லாமல் இருக்கிறத நம்ம உணராமல் விட்டுட்டோமா, தமிழக மக்கள் உணராமல் விட்டுட்டாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி கூட வருது. இல்லை, தமிழகம் வந்து தனித்து இருக்கு அப்படிங்கிறது வந்து நேற்றைக்கு அந்த ரிசல்ட் வந்து நமக்கு உணர்த்திருச்சு அப்படின்னு சொல்லலாம். இன்னும் சொல்ல போனால் 7 ஆண்டுகளாக ஆட்சியில் இல்லாத திமுகவிற்கு வந்து மிகப்பெரிய வந்து உயிர்ப்போட பழைய பலத்தோட, அதுவும் அசுர பலத்தோட திரும்பி வந்திருக்கு திமுக அப்படிங்கிறது வந்து நாம் இந்த இடத்துல ஒப்புக்கொண்டு தான் ஆக வேண்டும். திமுக நின்ற எல்லா இடங்களிலும் வெற்றி பெற்றிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் வாழ்வா சாவா போராட்டம்னு இருந்த கட்சிகளான மதிமுக, விடுதலை சிறுத்தைகள், இன்னும் ஒட்டுமொத்த இந்தியாவிலேயே 5 கம்யூனிஸ்டுகள் தான் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார்கள். அதில் 4 தமிழகத்திலிருந்து அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கும் பொழுது தனக்கும் உயிர்ப்பிச்சுக்கிட்டு தன் கூட இருந்த தோழமை கட்சிகளையும் உயிர்ப்பிச்சு இன்னைக்கு வந்து அரசியல் கிரவுண்டில் நிற்க வச்சிருக்குங்கிற ஒரு பெரிய ஒரு பெருமையை வந்து அந்த அறிவாலயம் வந்து தேடி இருக்கு. கண்டிப்பாக அக்கா சொன்னாங்கல்ல, ஒட்டுமொத்த இந்தியாவிலேயே 5 கம்யூனிஸ்ட் தான், அதில் 4 பேர் தமிழ்நாட்டில் இருந்துன்னு. இந்த விஷயம் சொல்லும்போது எனக்கு 2016 கருணாநிதி பேசின ஒரு விஷயம் வந்து ஞாபகம் வருது. 2016 தேர்தலில் வந்துட்டு தமிழ்நாட்டில் திமுக தோல்வி அடையுது. திமுக காங்கிரஸ் கூட்டணிக்கு வந்து 98 இடங்கள் கிடைக்குது. அப்போ வந்து கேட்குறாங்க, இந்த தோல்வியை வந்து நீங்கள் எப்படி பார்க்குறீங்க, இவ்வளோ இடம் தான் உங்களால் வெற்றி பெற முடிஞ்சிச்சு அப்படின்னும் போது, என்னுடைய வெற்றியெல்லாம் தாண்டி இங்கே நாங்கள் ஆட்சி அமைக்க முடியாதுன்ற அந்த வருத்தத்தை தாண்டி முதல் முறையாக தமிழ்நாடு சட்டமன்றத்தில் கம்யூனிஸ்டுகள் இல்லாத ஒரு சட்டமன்றமாக இது இருக்காது, எனக்கு ரொம்ப வருத்தத்தை அளிக்குது அப்படின்னாரு. அப்படி அந்த ஒரு வருத்தத்தை இந்த தடவை நாடாளுமன்றத்தில் அந்த மாதிரி ஒரு வருத்தம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவே 4 பேரை திமுக கொடுத்துருக்கா அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்குது. போன முறை நீ சொன்ன மாதிரி மக்கள் நல கூட்டணியில் கம்யூனிஸ்ட் கட்சிகள்லாம் போயிட்டாங்க, திமுக பக்கம் வரலை. ஆனால் இந்த முறை கம்யூனிஸ்ட் கட்சிகளை தூக்கி பிடித்திருப்பது தமிழகம் அப்படிங்கிற ஒரு பேர் வந்து இப்போ வந்திருக்கு. ஏன்னா ஒட்டுமொத்த இந்தியாவில் கேரளாவில் மட்டும் ஒரே ஒரு சீட்டு வந்து கம்யூனிஸ்ட் பார்ட்டி வின் பண்ணியிருக்காங்க. ஸ்டாலின், நீங்கள் சொன்ன மாதிரி எனக்கு என்ன தோணுதுன்னா, ஸ்டாலினுடைய தலைமையை எல்லாருமே கேள்விக்குள்ளாக்கிட்டே இருந்தாங்க. ஆனால் அதில் ஃபுல் ஸ்வீப் அடிக்கிற மாதிரி வந்து ஜெயலலிதா எவ்வளோ கஷ்டப்பட்டு 3வது, எக்ஸாக்ட்லி, ஏன்னா அதிமுக வந்து 3வது பெரிய கட்சி நாங்கள் தான் அப்படின்ற அந்த பெருமையை வந்து எப்போதுமே பறைசாட்டிட்டு இருந்தாங்கல்ல. ஆனால்
ஜெயலலிதா ரொம்ப கஷ்டப்பட்டு பாராளுமன்றத்துக்கு அனுப்புன அந்த 37 எம்பிஸ் இப்போ அப்படியே ரீப்ளேஸ் பண்ணி திமுக அனுப்புது அப்படிங்கிறது தான் எங்கள் விஷயம். ஆனால் நிறைய பேர் இன்னொரு விஷயமும் பேசுகிறாங்க. என்னன்னா வந்து தமிழகத்தில் வந்து பாஜகவுக்கு எதிரான ஒரு மனநிலை இருந்துச்சுல்ல, ஸோ அதுதான் வந்து திமுகவுக்கு வெற்றியை தேடி தந்திருக்கு அப்படின்னு கூட பேசுகிறாங்க. இது ரெண்டுத்துக்குமான திமுகவுடைய ஸ்டாலின் அந்த தலைமைக்கான முக்கியத்துவம், இன்னொரு பக்கம் வந்து பாஜகவோட எதிர்ப்பு அலை, இதில் ரெண்டுத்துலையும் எது அதிகமாக வெயிட் பண்ணுது அப்படின்னு நினைக்கிறீங்க நீங்கள்? இந்த மண்ணுக்கேற்ற ஒரு ஸ்ட்ராட்டஜியை தான் திமுக வந்து அவர் திமுக தலைவராக பொறுப்பேற்றவுடன் தான் கட்சிக்கான பணிகளை நான் என்ன செய்வேன்னு உறுதியளித்ததைக்கு தாண்டி மோடி எதிர்ப்பு பாஜக எதிர்ப்புங்கிற அந்த புள்ளியில கட்டி அமைச்சார் அவருடைய முதல் தலைமை பண்பு. அங்க அந்த தலைமை உரையிலேருந்து தொடங்கி அவர் இவ்வளவு வெளிப்படையாக மம்தாவும் மாயாவதியும் அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் கிரவுண்ட் வந்து கிட்டத்தட்ட வந்து அவங்களுக்கு அடுத்த லெவலில் இருந்து மாயாவதியும் மம்தாவும் இன்னைக்கு தாண்டி 3rd பிளேஸ்க்கு இவர் போயிருக்காருங்கிறதே வந்து அவர் அன்னைக்கு அமைச்ச அந்த போல் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு ஒரு பக்கம் சொல்லலாம். இன்னொன்று தமிழ் மண் சார்ந்து இங்கே இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. இப்போ திமுகவுடைய காம்பினேஷனே இப்போ எப்படி போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம இணையாசிரியர் நெல்சனோட ஒரு ட்விட்டை தான் சொல்ல வேண்டியதாக இருக்குது. சிறுபான்மையினர், பெண்கள், அதுக்கப்புறம் வந்து பார்த்தா தலித், இப்படி ஒவ்வொரு சமூகத்தின் ஒடுக்கப்பட்டவங்கள்லேருந்து ஆரம்பித்து எல்லா சமூகத்தின் பிரதிநிதித்துவமாக வந்து திமுகவுடைய எம்பிக்கள் இப்போ உள்ளே போகிறாங்க அப்படிங்கிறது வந்து இந்த இடத்துல கண்டிப்பாக நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. அந்த ஸ்ட்ராட்டஜி ஒர்க் ஆயிருக்கு தமிழ்நாட்டில்னு சொல்லலாம். ஆக்சுவலி தமிழ்நாட்டில் நேற்று நடந்த அந்த எலெக்ஷன் கவுண்டிங் அப்போ பெரிய ரோல் ப்ளே பண்ணது வந்து சிதம்பரம் தொகுதி. எப்போ அனௌன்ஸ் பண்ணுவாங்க, இப்படி இழுபறி 3000 ஓட்டு 250 ஓட்டில் வந்து பின்னடைவை சந்திச்சிருக்காரு, திருப்பி வந்துட்டு 2000 ஓட்டில் லீடிங்கில் போகிறாரு, திருப்பி வந்து 700 ஓட்டில் பின்னடைவை சந்திக்கிறாரு. இப்படி வந்து மாறி 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 இருந்துச்சு. நைட்டு 11 மணி வரைக்கும் அவர் ஜெயிச்சாரா இல்லையாங்கிறத அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு அவ்வளோ நேரம் வந்துட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. பாரஞ்சித்தும் இது குறித்து ஒரு ட்வீட் போட்டிருந்தார். ஆக்சுவலாக ஒடுக்கப்பட்ட மக்களோட பிரதிநிதி ஒருத்தர் வந்து அவருடைய சிதம்பரம் தொகுதியில் வெற்றி பெறுறது அப்படிங்கிறது ரொம்ப கடினமாக இருக்குது அப்படின்னு. ஓகே, அந்த மக்களுக்கான வெற்றி, அவங்கள ரெப்ரசன்ட் பண்ணுற மக்களுக்கான வெற்றி அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டப்பட்டு தான் கிடைக்குது அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்தாரு. அது ரொம்ப உண்மையான விஷயம் தான். ஏன்னா இவர் சொன்ன மாதிரி அந்த காம்படிஷன் வந்து ரொம்ப அப் அண்ட் டவுன் போயிட்டே இருந்தது. இன்னொன்று நோட் பண்ணியா, சிதம்பரம் தொகுதியில் நோட்டாக்கு வாக்களிச்சவங்களே அதிகமாக வாக்களிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 15,000 வாக்குகள் கிட்ட நோட்டா வாக்களிச்சிருக்காங்க. எதுக்குமே அழிக்க வேணாம் அப்படின்னு நன் ஆஃப் த அபவுன்னு சொல்லி அவங்க அதை செலக்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது ஒரு விஷயம். கண்டிப்பாக வந்து நேற்று திருமாவளவனுடைய வெற்றி வந்து எல்லாருமே பார்க்குற ஒன்றாக இருந்தது. அப்புறம் அவருடைய ட்விட்டர் பக்கத்தில் கூட திருமாவளவனும் நம்முடைய ரவிக்குமாரும் சேர்ந்து ஒரு போட்டோ எடுத்து போட்டிருந்தாங்க நாடாளுமன்றத்தை நோக்கி அப்படின்னு. நாடாளுமன்ற உரையில அவர் 2009-10 இலங்கை மற்றும் மீனவ பிரச்சனை அவர் எமோஷனலா பேசின அந்த உரையை யாருமே தவிர்த்துட்டு அவருடைய முன்னாள் எம்பியுடைய அந்த ட்ராக் ரெக்கார்டை பார்க்க முடியாது. இப்படி மினிஸ்டர்ஸே பார்த்தீங்கன்னா முன்னாள் அமைச்சர்களா மத்திய அமைச்சர்களாக இருந்த ராசாவில் ஆரம்பிச்சா எஸ் ஐ ஆம் ஸ்பெக்ட்ரம் ராசான்னு சொன்னவர் அவர், தயாநிதி மாறன், அதுக்கப்புறம் டிஆர் பாலுன்னு மத்திய அமைச்சர்கள் அவங்களுடைய ட்ராக் ரெக்கார்டு எக்ஸ்பீரியன்ஸு இதெல்லாம் ஒரு பக்கம். இதுவரைக்கும் மாநிலங்களவையில் இருந்த கனிமொழி மக்களவைக்குள்ள முதல் முறையாக இப்போ அடியெடுத்து வைக்கிறாங்க. அவருடைய அனுபவம் அந்த மிக முக்கியமாக வந்து சமூக நீதி தளத்துக்காக, அப்புறம் குழந்தை உரிமை பெண்கள் உரிமை தளத்தில் தொடர்ந்து குரல் கொடுக்கிறது. புதியதாக போகக்கூடிய அதே கருத்தியலை ஒட்டி இருக்கக்கூடிய தமிழச்சி தங்கபாண்டியன் மற்றும் ஜோதிமணி, இப்படி இந்த 3 பெண்கள் அணியுமே தமிழகத்திலேருந்து போகிற எம்பிக்களில் இதுவரைக்கும் இருந்த எம்பிக்கள்லேருந்து வித்தியாசமானவங்களா இவங்க 3 பேரும் மக்களவையில் இருப்பாங்க அப்படின்னு நம்ப முடியும். ஏற்கனவே போன 37 பேராலையும் வந்து அஃப்கோர்ஸ் அவங்க வந்து போராடினாங்க. நம்ம காவிரி விவகாரத்தில் எப்படி அவங்க மக்களவையை முடக்கி நாடாளுமன்றத்தை முடக்கி போராடினாங்கலாம் நமக்கு புரியுது. ஆனால் வந்து அவங்க கேட்டதை கொடுக்க வேண்டிய இடத்துல வந்து மத்திய அரசாங்கம் அப்போ இல்லை, அவங்களுக்கு இல்லாத ஒரு சூழ்நிலை. ஆனால் அதே சூழ்நிலை இந்த முறையும் வந்து திமுகலேருந்து போயிருக்கிற 37 எம்பி கிட்டேருந்து இருக்குமா? அப்படிதான் வந்து பாஜக இவங்க கிட்டே ரியாக்ட் பண்ணுமானா அஃப்கோர்ஸ் அப்படிதான் ரியாக்ட் பண்ணும். ஆனால் இந்த 37 எம்பிக்களும் அக்கா சொன்ன மாதிரி ஒவ்வொரு பிரிவிலிருந்து போயிருக்கிறதால சமூகம் சார்ந்து கல்ச்சுரல் ரீதியான எழுத்துக்கள் சார்ந்து நிறைய பேர் போயிருக்கிறதால நம்மள ரொம்ப இன்னும் ஈஸியாக ரெப்ரசென்ட் பண்ணி திருமாவளவன் பேசிய பேச்சுக்கள் மாதிரி இன்னும் பல பேச்சுக்கள் இனி ஒரு காலங்களில் நம்மளால கேட்க முடியும் அப்படிங்கிறது தான் உண்மை. ஏடிஎம்கேல இருந்து ஒரே ஒருத்தர் வின் பண்ணியிருக்காரு, ஓபிஎஸோட பையன், தனி ஒருவனா.
நாடாளுமன்றம் போறாரு. நாடாளுமன்றத்தில் எந்த அளவுக்கு தமிழகத்திற்கான வாய்ஸ் அவர் ரைஸ் பண்ணுவார் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து பேச வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. அதை தாண்டி அவர் வந்து ஒரு கிட்டத்தட்ட 1 லட்சம் ஓட்டு வித்தியாசத்தில் வந்து ஜெயிச்சிருக்காரு அப்படிங்கிறதெல்லாம் நம்ம நோட் பண்ணணும். ஸோ எந்த அளவு ஆக்சுவலி அவர் ஜெயிச்சாருன்னா அவருக்கு அமைச்சரவை கொடுக்குவாங்க அப்படின்ற அந்த ஒரு விஷயம்லாம் பேசிட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ ஒருத்தராக ஜெயிச்சிருக்காரு, அவருக்கு அமைச்சரவை கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிற கேள்விலாம் இருக்குல்ல. தேனியில் ஓபிஎஸ் அலை வந்து இப்போ மத்தியில் ஓபிஆர் அலையா மாறுமா அப்படின்னு பார்க்கலாம். டெல்லியில் பார்ப்போம் எப்படி இருக்கு அப்படிங்கிறது. அதிமுக கூட்டணி கட்சிகளுடைய தோல்வி வந்து அவங்க எல்லாருமே சுய பரிசோதனை செய்யக்கூடிய, வெற்றி தோல்வி சகஜம்தான். அதே அதிமுக தான் 37 எம்பிக்கள் போன தடவை போனாங்க. இந்த முறை அப்ப திமுகவுக்கு ஒரு சீட்டு கூட மக்களவையில் இல்லை. இப்ப போய் அதே 37 பேர் இவங்க போய் அந்த இடத்த பிடிச்சிருக்காங்கிறது வெற்றி தோல்வி சகஜம்ங்கிற நிலைமையை புரிஞ்சுக்க முடியுது. ஆனால் அதிமுக கடந்த 5 ஆண்டு காலமாக செய்ததற்கான ரிப்போர்ட் கார்டாக தான் இந்த தோல்வியை பார்ப்பாங்க. அதே நேரத்தில் அவங்க வயமைத்த கூட்டணி சரியான கூட்டணியா, ஓட் பர்சன்டேஜ் கூட்டணிங்கிறது தேமுதிக பாமகவுடைய கூட்டணி இந்த தடவை சரியா இருந்துச்சா, வெறும் ஓட் பர்சன்டேஜ் மக்கள் கிட்ட என்ன மாதிரியான பிரதிபலிப்பை ஏற்படுத்தியிருக்கு இந்த கூட்டணி, ஏற்கனவே அவங்க இவ்வளோ ஓட்டு வாங்கியிருக்காங்க, இந்த தடவை நம்ம கூட சேர்ந்தா இன்னும் கொஞ்சம் நமக்கு ஆட் ஆன் ஓட்டு அப்படிங்கிற ஒரு கால்குலேஷன்ல இவங்க போட்டது தப்பான கணக்கோ அப்படின்னு எனக்கு தோணுது. கரெக்ட். ஏன்னா இந்த ஒரு விஷயம் வந்து பயங்கரமாக நோட் பண்ண வேண்டியது. ஏன்னா ஒவ்வொரு வருஷமும் தேமுதிகவுடைய அந்த ஓட் பேங்க் இருக்குல்ல, அது குறைஞ்சிட்டே வந்துச்சு. இருந்தாலும் அந்த ஒரு கணிசமான ஓட்டை அவங்க வச்சிருக்காங்க அப்படின்ற அடிப்படையில் தான் தேமுதிகவோட வந்து கூட்டணி அமைச்சாங்க. வடக்கு மற்றும் மேற்கு மண்டலங்களில் வந்துட்டு பாமகக்கு வந்து ஒரு கணிசமான ஓட்டு வங்கி இருக்கு. ஸோ அதை பேஸ் பண்ணி பாமகவோட கூட்டணி வச்சோம்னா நமக்கு இடைத்தேர்தலுக்கும் அது பக்கபலமாக இருக்குன்ற அடிப்படையில் தான் பாமகவோட கூட்டணி வச்சாங்க. இடைத்தேர்தலில் அது வந்து அதிமுகக்கு கை கொடுத்திருந்தாலும் நாடாளுமன்ற தேர்தலில் அது கை கொடுக்கல அப்படிங்கிறத நம்ம இங்கே நோட் பண்ணோம். நீ சொல்றது கரெக்ட். ஏன்னா நாடாளுமன்ற மக்களவை தொகுதியில் அதிமுக வந்து ஒரு சீட்டு தான் இப்போ வந்து வின் பண்ணியிருக்காங்க. அப்படிங்கும்போது அங்கே அவங்களுக்கு இருந்த இழப்பு அப்படிங்கிறது ஈஸியாக வந்து இடைத்தேர்தல் தொகுதிகளில் பயங்கரமாக ஈடு கட்டிட்டாங்க. ஏன்னா வந்து 13-9 அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம். ஆனால் நான் நேற்று என்ன நோட் பண்ணேன்னா, அதிமுக கட்சிக்காரங்களும் சரி, அமைச்சர்களும் சரி, பிரதிநிதிகளும் சரி, அவங்க எல்லாருமே வந்து சட்டமன்றத்தில் எங்களோட ஆட்சியை தக்க வச்சுக்கிட்டோம்ப்பா அப்படின்ற சந்தோஷத்தில் வந்து அதிமுக தொண்டர்கள் இருந்ததை நான் பார்த்தேன். ஆனால் மக்களவையில் எங்களோட இடம் போயிருச்சே அப்படின்ற சோகத்தில் அவங்க இல்லாததையும் பார்த்தேன். அதே மாதிரி நேற்று ஓபிஎஸும் இபிஎஸும் சேர்ந்து ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காங்க பார்த்தீங்களா? அதுலேயும் அவங்க சொல்றது இதுதான், தமிழக மக்கள் நாங்கள் தான் இங்கே ஆட்சி அமைக்கணும் அப்படிங்கிறத அவங்க முடிவு பண்ணிட்டாங்க. அதனால தான் எங்களுக்கு வந்து ஆட்சியை தக்க வச்சுக்கிற மாதிரி இடைத்தேர்தலில் ஒரு நல்ல வெற்றியை கொடுத்துருக்காங்க. ஓகே, மக்களைகளை நாங்கள் மிஸ் பண்ணிட்டாலும் கூட தமிழகத்தில் நாங்கள் தானே கால் ஒன்றி இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மிஷன் சக்ஸஸ்ன்னு தான் சொல்லலாம். அவங்களுக்கு வந்து பார்லிமெண்ட்டை விட இந்த தடவை அவங்களுக்கு தேவையானது இந்த 2 வருட ஆட்சியை வந்து தக்க வச்சுக்கணும் அப்படிங்கிறது தான். அது வந்து மெயினாக அதுக்காக ஃபோக்கஸ் பண்ணி ஒர்க் பண்ணியிருப்பாங்களோ அப்படின்னு கூட இப்போ தோணுது. அவங்க செஞ்சுருக்கிறத பார்த்தா அது கரெக்டாக வந்து அவங்களுடைய நம்பர்ஸ் டேலி ஆகிற மாதிரியான ஒரு வெற்றியை அவங்க பெற்றிருக்கிறாங்க. ஸோ இந்த ஒரு விஷயத்தை நம்ம நோட் பண்ணும்போது அமமுக இந்த தேர்தலில் எவ்வளோ ஓட்டு வாங்கியிருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம நோட் பண்ணணும். இடைத்தேர்தலில் அவங்க பெரிய ரோல் ப்ளே பண்ணுவாங்க, 3வது இடத்துக்கு வருவாங்க, அதிக அளவில் வந்து வாக்கு வங்கியை வந்து அவங்க தக்க வைப்பாங்க அப்படின்ற விஷயம்லாம் பேசிகிட்டு இருக்கும்போது அமமுக வந்து நிறைய இடங்களில் வந்து டெபாசிட் இழந்துட்டாங்க அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ரொம்ப நோட் பண்ண வேண்டியதாக இருக்குது. அப்போ டிடிவி தினகரன் எந்த அளவுக்கு களப்பணி ஆற்றியிருக்காரு அப்படின்ற விஷயமும் நமக்கு கேள்வி வருதுல்ல. இப்போ இது வந்து அமமுக தொண்டர்களுக்கு அதிர்ச்சியாக இருக்கிறத விட இந்த எலெக்ஷனை ஃபாலோ பண்ண எந்த கட்சி சாராத தொண்டர்கள், ஒட்டுமொத்த ஜென்ரல் பப்ளிக்குமே இது வந்து ஒரு அதிர்ச்சியாக தான் இருந்திருக்கும். ஏன்னா தொடர்ந்து வந்து அமமுக வந்து தமிழகத்தில் ஒரு 3வது அணியை அமைக்கும், அதிமுகவோட வாக்குகளை அவங்க கண்டிப்பாக பிரிப்பாங்க அப்படின்ற பேச்சு வந்து ரொம்ப பரவலாக போயிட்டு இருந்தது கட்சிக்கு அப்பாற்பட்டு. ஆனால் அதுவே இங்கே வந்து மைனஸ் ஆயிருக்கோ அப்படின்ற ஒரு கேள்வி எழுது. ஆனாலும் கூட மக்கள் நீதி மய்யம், நாம் தமிழர் இவங்களுக்கு இணையான இடங்களில் நிறைய இடத்துல அதிமுகவோட ஓட்டு அவங்க பிரிச்சிருக்காங்க. அதில் வந்து மாற்றுக்கருத்தில். ஆனால் எந்த தொகுதியுமே அவங்களால கைப்பற்ற முடியல அப்படிங்கிறத ஊடகங்கள் வந்து ஊதி பெரிதாக்கிச்சு டிடிவி தினகரனை அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. எப்போ ஊடகங்கள் மீது பார்வை வந்து டிடிவி மீது பட்டுச்சு அப்படின்னா, அவர் ஆர்கே நகர் வேட்பாளராக முதல் முறையாக ஒன்றுபட்ட அதிமுகவாக இருக்கும்போது அறிவிச்சாங்க இல்லையா, கூவத்தூர் ஃபார்முலா ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து அவர் மேலே பார்வை. ஏன்னா திடீர்னு அவர் அரசியலை விட்டு ஒதுங்கி இருந்தவர் திடீர்னு அவர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட அன்னைக்கே விழுந்துருச்சு. அதுக்கப்புறம் வந்து சசிகலா சிறைக்கு போகும்போது இவர்கிட்ட பொறுப்பை ஒப்படைச்சிட்டு போனதாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் ஓபிஎஸ் உடைய தர்ம யுத்தம், இப்படின்னு அடுத்தடுத்த ஸ்டேஜில் தொடர்ந்து அவங்கள சுற்றியே அரசியல் நடந்துகிட்டு இருந்ததுனால ஊடகங்கள் இங்கே எல்லா பத்திரிகையாளர்கள் சந்திப்பு, எல்லா அரசியல் தலைவர்களுடைய சந்திப்புகளையும் ஊடகங்கள் செய்திகளாக வழங்குது. ஆனால் ஆர்கே நகரில் அவர் பெற்ற அந்த வெற்றி இருக்கு இல்லையா, 2 பெரும் கட்சிகளுக்கு பின்னாடி, அதுவும் ரெட்டலை இல்லாமல் 10 நாளுக்கு முன்னாடி அந்த குக்கர் சின்னம் வந்து ஒரு பெரிய நம்பிக்கையை விதைச்சதுங்கிறத மாற்றுக்கருத்து இருக்க முடியாது. திரைத்துறை கொடுத்துருக்கக்கூடிய 2 பேர்,
அந்த 2 பேரும் பெரிய அளவில் கேம் ப்ளே பண்ணியிருக்காங்க. நிறைய இடத்துல 3வது இடத்தை வந்து பிடிச்சிருக்காங்க. பெரிய அளவில் ஓட் பர்சன்டேஜை வந்து அவங்க கைப்பற்ற போறாங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. 1 வருஷம் தான் ஆயிருக்கு மக்கள் நீதி மையம் அமைச்சு, அதுக்குள்ளேயே அவர் இவ்வளோ பெரிய ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் லீடரா இருக்காரா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்கணும்ல. நம்ம நிறைய சதவீதத்தில் வாக்குகளை பிரிச்சிருக்காங்க. அதே மாதிரி நாம் தமிழர் கட்சியும் கடந்த முறையோட இந்த முறை அதிகமான வாக்குகளை பெற்றிருக்காங்க. அதே மாதிரி மக்கள் நீதி மையத்திலையும் சென்னையில உள்ள 3 தொகுதியிலையுமே அவங்க நல்ல லீடிங்ல இருந்திருக்காங்க. 3வது இடத்துல இருந்திருக்காங்க. நம்ம காளியம்மாளை பத்தி முதல்ல நம்ம நிகழ்ச்சியில் நம்ம பேசணும்ல, நாம் தமிழர் கட்சியோட வடசென்னை வேட்பாளர், அவங்களும் வந்து நல்ல வாக்குகள் கிட்டத்தட்ட 53,000 வாக்குகளை தாண்டி கூட எடுத்திருக்கிறதா சொல்லப்படுது. அந்த மாதிரி நாம் தமிழருக்கு இணையாக மக்கள் நீதி மையமும் அந்தந்த தொகுதிகளில் அவங்களோட வேட்பாளர்கள் வந்து முன்னிலையில் இருந்திருக்காங்க. இதில் என்னன்னா, இத்தனை ஆண்டுகளாக, அதாவது ஜெயலலிதா கருணாநிதியை எதிர்த்து அரசியல் செய்த சீமான் அப்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக ஓட் பேங்க்ஸ், அவர் வந்து யாரோடையும் கூட்டணி வைக்கல, தனிச்சுங்கிறதுல ஸ்டாண்டர்டாக அவர் நிற்கிறார் அந்த கொள்கையில். இரண்டாவதா 50% பெண்களுக்கு இந்த முறை வந்து சீட் கொடுத்தாரு அப்படிங்கிறதையெல்லாம் பார்க்கணும். இதையெல்லாம் தாண்டி அவருடைய ஓட் பேங்க்ஸும் 1 வருஷம் கட்சி ஆரம்பித்து 1 வருஷத்தில் கமல் வாங்கியிருக்கிற ஓட் பேங்க்ஸும், இது கமலுக்கான ஓட்டாக தான் இப்போதைக்கு இதை பார்க்க முடியும். இந்த கட்சி எப்படி வளரப்போகுது, இந்த கட்சியில் இருக்கக்கூடியவர்கள் எப்படி, முக்கிய நிர்வாகிகளுடைய பிம்பங்கள் எப்படி உயரப்போகுது, இப்போ வாங்கியிருக்கிறது கமல்ங்கிற ஒற்றை நபருடைய உழைப்புக்கு கிடைத்தது. அவருக்கு ஏற்கனவே இருந்த ரசிகர்கள் புதுசாக, அதுவும் வந்து சிட்டிஸில் தான், அது மெட்ரோ சிட்டிஸுக்குள்ள இல்லைன்னா அப்புறம் வந்து டவுன்ஷிப்ஸ்க்கான ஓட்டை தான் அவர் வந்து பெரிய சிட்டிஸோட ஓட்டை தான் பிரிச்சிருக்கிறாரு. ஆனால் ஒன்று மட்டும், தமிழக மக்கள் வந்து எப்பவுமே இருதுருவத்தில் வாக்களிச்சுட்டே இருப்பாங்கல்ல, இந்த கட்சியா அந்த கட்சி அப்படின்னு. இந்த முறை வந்து பலதரப்பட்ட கட்சிக்கு வந்து ஓரளவுக்கு ஏதோ ரொம்ப டைவர்ஸ்டாக வாக்குகள் அளிச்சிருக்காங்க அப்படின்னு தான் கூட நமக்கு தெரியுதுல்ல. கண்டிப்பாக நம்ம இங்கே தமிழக அரசியலில் வந்து கிட்டத்தட்ட 37 பேர் ரீப்ளேஸ் பண்ணியிருக்கோம், ஏடிஎம்கேவை வந்து டிஎம்கேவாக ரீப்ளேஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்ற விஷயத்த நம்ம பேசிகிட்டு இருக்கோம்ல. அதே மாதிரி ஆந்திராலையும் ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் நடந்திருக்கு. டிடிபியை வந்து அப்படியே ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் வந்து மாற்றி இருக்கு. இப்போ வந்து ஜெகன்மோகன் ரெட்டி சீக்கிரமாக முதல்வராக போகிறாரு அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. அதை தாண்டி எந்த அளவுக்கு ஜெகன்மோகன் ரெட்டி வந்து கீ ரோல் ப்ளே பண்ணியிருக்காரு. தெலுங்கு தேசம் பார்ட்டி வந்து 3வது அணி அமைக்க எவ்வளவு வந்துட்டு முக்கியத்துவம் கொடுத்தாங்க. ஆனால் அவங்க வந்து கிட்டத்தட்ட 2 இடங்களில் மட்டும்தான் வின் பண்ணியிருக்காங்க நாடாளுமன்ற தேர்தலில். அப்போ வந்து எப்படி நீங்கள் 3வது அணி அமைக்க முடியும் அப்படின்ற கேள்வியெல்லாம் நிறைய பேர் கேட்டுட்டு இருக்காங்க. நீங்கள் தானே 3வது அணி அமைக்க சுற்றிக்கிட்டு இருந்தீங்க, எங்கே போனீங்க, 2 இடம் தான் வின் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் டெல்லியில் போய் எல்லா தலைவர்களையும் வீடு வீடாக போய் பார்த்ததுக்கு இங்கே பிரச்சாரம் பண்ணியிருந்தாவது இன்னும் வாங்கியிருப்பாருன்றாங்க. ஒய்எஸ்ஆர், அதாவது ராஜசேகர ரெட்டியுடைய வாரிசு இப்போ ஜெகன்மோகன் ரெட்டியுடைய வருகை வந்து ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ்க்கு ஒரு புது ரத்தம் தான். திரும்ப வந்து அவங்க, ஏன்னா கிட்டத்தட்ட அவ்வளவு நெருக்கடிகளை சந்திச்சு சிறைவாசம், அங்கிருந்து வெளியில வந்து யாத்ரா, அந்த சிறைவாசத்துல காங்கிரஸ்க்குமான போர், சோனியாவை 2010 சந்திச்சுட்டு வெளியில வந்து அவர் காங்கிரஸை விட்டு வெளில வந்து ஆரம்பிச்சதுலேருந்து ஆரம்பிச்சு தொடர்ந்து ஒரு பெரிய ஸ்ட்ரகிள் தாண்டியான ஒரு பயணம். இப்போ அதுக்கான அவருடைய அந்த எல்லா ஊர்களுக்கும் போன அந்த யாத்ரா பயணம் தான் அவருக்கு வந்து இந்த வெற்றியை தேடி தந்துருக்கு அப்படின்னு சொல்லலாம். கண்டிப்பாக. ஆக்சுவலி நம்ம ஆந்திராவும் பேசிகிட்டு இருக்கோம். நேற்று வந்து இன்னொரு எலெக்ஷன் வந்து ரொம்ப முக்கியமானது. பிஜு ஜனதா தள் வந்து மீண்டும் ஆட்சி அமைச்சிருக்கு. நவீன் பட்நாயக் வந்து மறுபடியும் சிஎம் ஆயிருக்காரு ஒடிசாவில் அப்படின்றதையும் நம்ம நோட் பண்ணணும். ஏன்னா கிட்டத்தட்ட 19 வருடமாக அவர் வந்து சிஎம்மாக இருக்காரு. இப்போ அடுத்த 5 வருஷமாக அவர் தான் சிஎம் அப்படின்றதெல்லாம் எவ்வளோ பெரிய லெகசியில் அது. அதான் இப்போ காங்கிரஸ், பாஜக இவங்க அல்லாமல் பெரிய பெரிய கட்சிகள் ரொம்ப இந்த மக்களவை தேர்தலில் ஒரு நல்ல தடம் பதிச்சிருக்காங்க அப்படின்னா அதில் ஃபர்ஸ்ட் பிளேஸ் வந்து நவீன் பட்நாயக். ஏன்னா தொடர்ச்சியாக நீ சொன்ன மாதிரி 19 வருஷத்தையும் கடந்து இன்னொரு 5 வருஷம்னா இன்னும் 24 வருஷமா சிஎம்மா ஒரு மாநிலத்தில் அவர் இருந்திருக்காருன்னா அது எவ்வளோ பெரிய ஒரு சகாப்தம் அது இல்லை. அதை படைக்கிறார் அப்படின்னா இப்போ வந்து மம்தா ஒரு புறம், இந்த பக்கம் வந்து நவீன் பட்நாயக், கீழே வந்து நம்ம டிஆர்எஸ் இல்லை நம்ம ஜெகன்மோகன் ரெட்டி. ஸோ இந்த மாதிரியான கட்சிகள் வந்து காங்கிரஸ் பாஜக எதிர்த்து ஒரு தனி 3வது அணியாக அங்கங்கே முளைச்சிருக்கிறதையும் நம்ம இந்த தேர்தலில் பார்க்க முடியும். முதல் வாரம் போய் பிரதமர் மோடி வந்து ஒடிசாவில் பிரச்சாரம் பண்ணுறாரு. அசம்பிளி எலெக்ஷனை பார்த்து அந்த அசம்பிளி எலெக்ஷன் தொகுதிகளுக்காக பிரச்சாரம் பண்ணும்போது அவர் சொல்கிறாரு, இந்த மாதிரி நவீன் பட்நாயக் வந்து நவீன் பாபு வீட்டுக்கு போக வேண்டிய நேரம் வந்துருச்சு, அவருக்கு வந்து நாங்கள் எலெக்ஷன் ரிசல்ட் மூலமாக ஒரு சென்ட் ஆஃப் பார்ட்டி கொடுப்போம் அவர் வீட்டுக்கு போகிறது அப்படின்னு சொல்லி ரொம்ப கிண்டலாக பேசி, நீங்கள் எதுவுமே செய்யலை, ஒரிசா மக்கள் வளர்ச்சியே இல்லாமல் இருக்காங்கன்னு போய் பேசுகிறாரு. அடுத்து ஃபானி புயல் முடிஞ்சு ஃபானியில் நல்லா அங்கே இருக்கக்கூடிய மக்களை பாதுகாத்ததில் வந்து முக்கியமான ரோல் வந்து மத்திய அரசுக்கும் மாநில அரசும் வந்து கம்யூனிகேஷனில் அவ்வளோ சிறப்பாக இருந்தாங்க, நவீன் பட்நாயக்கு வந்து பாராட்டுக்கள் சிறப்பாக செயல்பட்டதுக்கு அப்படின்னு சொல்லி அடுத்த வாரமே போய் மோடி அங்கே பேசினார். இது ஒன்றே அதற்கு ஒரு உதாரணம் அப்படின்னு சொல்லலாம்.
திரிணாமுல் காங்கிரஸ்னும் போது தான் நம்மளோட மேற்கு வங்கத்தில் வந்து எவ்வளோ ஒரு கடுமையான போட்டி மம்தாவுக்கும் மோடிக்கும் இருந்தது அப்படிங்கிறத நம்ம ட்ராக் ரெக்கார்டு வந்து நம்ம நிகழ்ச்சியிலே இருக்கு. ஏன்னா வந்து ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் நம்ம அவ்வளோ பேசணும் அந்த சண்டைகள், சச்சரவுகள், கலவரங்கள்னு. ஆனாலும் பாருங்க, மக்கள் வந்து ஏதோ ஒரு இடத்துல வந்து மம்தா மேலே அதிருப்தியில் தான் இருக்காங்களோ அப்படின்னா 22, 21 ரொம்ப நெருங்கின தொகுதிகளை வந்து பாஜகவும் திரிணாமுலும் பிரிக்கிறாங்க. அப்படிங்கும்போது யார் மேலே இந்த அலை இருக்குங்கிறதே ஒரு பெரிய ஃபேக்டராக இருக்குது, ஒரு கேள்வியாக இருக்குது. திரிணாமுல் காங்கிரஸ் பொறுத்த வரைக்கும் போன தடவை எவ்வளவு சீட்ஸ் வந்து அவங்க வின் பண்ணாங்க? 2 தான் பிஜேபி வின் பண்ணாங்க. இந்த தடவை 18 தொகுதியை வந்து பிஜேபி கைப்பற்றி இருக்காங்க. அப்படின்னும் போது எந்த அளவுக்கு திரிணாமுல் காங்கிரஸ் வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு, பாஜக அங்க வந்து வளர்ந்து இருக்கு அப்படிங்கறத நம்ம ரொம்ப அதல பாதாளத்திற்கு போயிருக்கக்கூடிய 2 கட்சிகளை பத்தி பேசணும். நமக்கு இன்னைக்கு நேரம் இல்ல, நாளைக்கு வந்து நம்ம பேசுவோம். இப்ப பல வேலைகள் நமக்கு இருக்கு, அதனால நாளைக்கு அதை பத்தி பேசுவோம்.